புதுச்சேரியில் மதுக்கடைக்கு சென்ற இளைஞரை போதை ஆசாமிகள் 4 பேர் சுற்றி வளைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சண்டையை விலக்கிவிடச் சென்றவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதன் பின்னணி என்ன? புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் புதுநகரைச் சேர்ந்த 27 வயதான சதீஷ் கார் ஓட்டுநராக உள்ளார். இவர் கூடப்பாக்கத்தில் உள்ள தனியார் மதுக்கடைக்கு மது வாங்கச் சென்றுள்ளார். அப்போது அங்கு அவருக்கு தெரிந்த ஐயப்பன் என்பவரிடம் 4 பேர் மதுபோதையில் வம்பிழுத்துக் கொண்டிருந்தனர். அதனை பார்த்த சதீஷ் போதை இளைஞர்களிடம் சமாதானம் பேசி சண்டையை விலக்கிவிட முயற்சித்துள்ளார். ஆனால் நீ என்ன பெரிய ஆளா என கூறிய போதை இளைஞர்கள் தங்களது ஆத்திரத்தை சதீஷிடம் காட்டியுள்ளனர். தகாத வார்த்தையால் திட்டியவாறு அவரை கண்மூடித்தனமாகவும் தாக்கியுள்ளனர். அதில் ஒருவன் பீர் பாட்டிலை உடைத்து சதீஷை குத்த முயற்சித்துள்ளான். உடைந்த பாட்டிலை ஓங்கி எறிந்ததில் சதீஷின் காது கிழிந்து ரத்தம் கொட்டியது. இந்த காட்சிகள் மதுபான கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான சதீஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சதீஷை தாக்கியது நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் மற்றும் பொறையூரைச் சேர்ந்த சந்தோஷ், சம்பத், மணிபாலன் என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுக்கடைக்கு சென்ற இளைஞர் போதை ஆசாமிகளிடம் சிக்கியவரை காப்பாற்ற முயற்சி செய்து அநியாயத்துக்கு வசமாக வாங்கி கட்டிக்கொண்ட சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியது.